முன்னாடி நிறைய வீடியோலாம் பார்த்தோம் சார். இப்போ வந்து என்னென்னா உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மொபைல்லேயே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா எனக்கு ஒரு சின்ன கேள்வின்னா, இப்போ இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது வாஸ்து இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம். மேலை நாடுகள்லாம் வந்து வாஸ்து அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறதுங்களா சார்? கண்டிப்பாக. இந்த சன்லைட்டு, இந்த பஞ்சபூதம் இதெல்லாம் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து மிக சரியாக பொருந்தும். ஜியாலஜிக்கலாகவே தென்னிந்தியா வந்து உலகத்துடைய சொர்க்கம்னு சொல்லலாம். இங்கே மிதமான வெயில், மிதமான குளிர், மிதமான காற்று. ஸோ ஒரு வெப்பமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிதமாக இருக்கும். எதுவுமே ஹை எண்டுக்கு போகாது, லோவும் போகாது. ஆனால் யூரோப்பு மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னுக்கு பின்னாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கேரளா வந்து எப்படி இறைவன் வாழும் தேசம்னு சொன்ன மாதிரி என்னை பொறுத்தவரை சவுத் இந்தியாவே சொல்லுவேன் நான். நம்ம ஸ்டடியை வந்து இங்கே இல்லாமல் மற்ற நாடுகளையும் நம்ம ஸ்டடியை எடுத்திருக்கோம். பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வருடமாக இல்லை, ஒரு சில வருடங்களாக இல்லை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருடங்களாக அவங்க ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா சூரியன் உதிக்கிற திசையை முன்னாடியே கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரோடை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டி வச்சுருக்கிறோம். ஓகே. ஸோ அங்கே என்னென்னா சம்மர்லேயும் வின்டர்லேயும், சம்மரில் வந்து கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வெயில் அடிக்கும். ஓகே. அந்த வின்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வெயில் அடிக்கும். ஓகே. ஸோ அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலும் ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக வீடை வந்து டைரக்ஷனை வந்து சூரியனுடைய நகர்வை கால்குலேட் பண்ணி திசையை திருப்பி வச்சு வீடை கட்டியிருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த பேட்டர்ன் இன்றைய வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. யூரோப்போடைய செங்கன் விசான்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அது ரூல், காமன் ரூல். ஓகே. ஸோ அவங்க இதை வாஸ்துன்னு சொல்லலை, சன்லைட்டுக்காக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே போல் ஆஸ்திரேலியா இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நாடு, பெரிய அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் அங்கே கிடையாது. இண்டிவிஜுவல் வீடு வந்து பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நிறைய செட்பேக் கொடுப்பாங்க. ஓகே. ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒரு வீடு இன்னொரு வீடோட மெர்ஜ் ஆகவே ஆகாது. 5 சென்ட் இடத்துல ஒரு வீட்டை கட்டி வச்சுருப்போம். வீட்டுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பெரிய வீடுகளாக இருக்கும், கீழே ஒரு வீடு இருக்கும், மேலே ஒரு வீடு இருக்கும். அவங்களோட வீடே டிசைனாக அந்த மாதிரி தான் இருக்கும். சைனா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கட்டுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கலாக ஒரு சர்வேயரை வர வச்சு, ஜியாலஜிஸ்ட்டை வர வச்சு பூமியில் ஏதாவது ரேடியேஷன், நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஜியாலஜிஸ்ட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அது மேலே அவங்க வீடு கட்டுறாங்க. அவங்க கட்டுற வீடு ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணுற அதே ஒரு பேட்டர்ன் வந்து அவங்களும் பண்ணுறாங்க. இங்கே வந்து சிங்கப்பூர், மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இடப்பற்றாக்குறை காரணமாக சிங்கப்பூரில் ஃபுல்லாக அடுக்குமாடி குடியிருப்பு தான். ஸோ அங்கே வாஸ்துப்படி கம்மியான பர்சன்டேஜ் வீடுகள் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே லேபராக போய் அங்கே அந்த நாட்டுக்கு வேலை பார்க்குறதுனால ஸோ அந்த ஊரை வாஸ்துப்படி அவங்களால வடிவமைக்க முடியல. மலேசியாவில் வந்து நம்ம ஊர் மாதிரியே நிறைய வீடுகள் வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்கு. புருண்டின்னு ஒரு நாடு இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா புருண்டி. ஓகே. ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கும், ஒரு குட்டி நாடு இருக்குது. அந்த நாட்டில் உலகத்தில் டாப் 10 லிஸ்ட்டில் அது ஒரு நாடு, ஒரு குட்டி நாடு, ஒரு மன்னராட்சி பண்ணக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்கு நம்ம ஆந்திர பிரதேசத்துலேருந்து போன மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நாட்டில் ஊரையே வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நடுவில் குறைஞ்சது 50 அடி ஸ்பேஸ் இருக்கணும், 25 அடி ஸ்பேஸ் இருக்கணும், வீட்டுக்கு முன்னாடி கார்டன் இருக்கணும், பெரிய பார்க் இருக்கணும். ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி கார்டன் இருக்கணும். அந்த மாதிரியான வீடை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஈஸ்ட்டில் மட்டுமே வீடு இருக்கும், வேறு டைரெக்ஷனில் வீடு இருக்குது. ஓகே. ஸோ அந்த அப்போ நீங்கள் அந்த ஒரு சின்ன ரிசல்ட்டு ஒரு நாட்டையே டாப் 10 லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா? ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டடி பண்ண மெத்தடுன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, வாஸ்துன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், வேறு ஸ்டேட்டுக்கு இல்லை. வேறு நாடுலேருந்து என்னென்னா எல்லா நாடுகள்லையும் அது அதனோட அமைப்பை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ஜியாலஜிக்கலாக ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊரில் இது வாஸ்துன்னு சொல்கிறோம், அந்தந்த நாளில் அது வேறு ஒரு பேரில் சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக சார். ஸோ எல்லாருமே இந்த ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக. மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் 8220544911 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.